அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று ஒரு நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டசபை கூட்டத்தொடர் முழுவதுமாக கருப்பு சட்டை அணிந்து வந்து கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்றும் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமளியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் சட்டப்பேரவை வெளியேற்றப்பட்டனர். மேலும் கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இன்று ஒரு நாள் அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து இன்று ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதற்கான தீர்மானமும் தற்போது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக பேச அனுமதிக்க வேண்டும் என கூடியதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். இருந்த போதிலும் வினாக்கள் விடைகள் நேரத்தில் கவன ஈர்ப்பை எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகு தங்களுக்கு வாய்ப்பு வழங்குவதாகவும் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டார். இருந்த போதிலும் கூட தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அந்த பகுதி முழுவதுமாக பரபரப்பு. அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு அவை காவலர்களை கொண்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றலாம் என உத்தரவு அடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக எதிர்காலத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனநாயகம் என்ன என்பது தெரியும் எனவும் எல்லளவில் கூட ஜனநாயகத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்றும் தொடர்ச்சியாக முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் தொடர்ச்சியாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் அவையில் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்கு சபாநாயகர் அப்பாவு கண்டனத்தையும் தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பேசிய தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தன்னுடைய விளக்கத்தை அளித்திருப்பதாகவும் அது அதிமுக கண்ணையும் மனசையும் உறுத்துகிறது எனவும் பல்வேறு விளக்கங்களை கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போதே தெரிவித்துள்ளேன். நீதியரசர் கோகுல்தாஸ் ஆணையம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டதோடு குற்றவாளிகள் 20க்கும் மேற்பட்டோர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இறந்தோர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் தரப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கும் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என்றும் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசே எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட எஸ்பி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பணியிட நீக்கம் அதோடு ஏடிஎஸ்ஜிபி கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். 24 மணி நேரத்தில் துரித நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் நேற்று அதிமுக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டதாகவும் அது நியாயம்தான், விதிமுறையில் இடமுள்ளது, ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமை எனவும் ஆர்ப்பாட்டத்தை சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் எனவும் பேசியுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீது சிபிஐ விசாரணை கொண்டு வந்ததை அவர் மறந்திருக்க மாட்டார். சிபிஐ மீது நம்பிக்கை இருந்ததால் அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இது குறித்து இடைக்கால தடை வாங்கியவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் சுட்டிக்காட்டினார். இது குறித்து சபாநாயகர் உரிய முடிவை எடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். தொடர்ச்சியாக பேசிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அதிமுகவினர் வேண்டுமென்றே திட்டமிட்டு நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிப்பதற்கு திட்டமிட்டு செய்து கொண்டிருப்பதாகவும் நடுநாயகமாக நீங்கள் சபையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கடந்த காலத்தில் சபை எப்படி நடந்து கொண்டது என்பது எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும் என்றும் இந்த நிலையில்தான் சட்டப்பேரவை 121 உள்விதி 2 கீழ் கூட்டத்தொடர் முழுவதையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அப்போது குறுக்கிட்டிய முதலமைச்சர் கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை, இன்று ஒரு நாள் மட்டும் அவர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு அவர்களுக்கு மீண்டும் மறுவாய்ப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முதலமைச்சரின் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்று ஒரு நாள் முழுவதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த நிலையில்தான் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்க அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, உன்னை மதிக்கவே ராம் சார்.